இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷம்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம் ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமினாலேனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி துர்கை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியாக கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்துக்கு 11வது இடத்துக்காரர் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்திலே 7ஆம் இடத்திற்குரிய சூரியனின் தயவு வேண்டியிருக்கு. அதே போல 6ஆம் இடத்துக்குள் சந்திரனின் தயவு வேண்டியிருக்கு. ஏன் சூரியனின் தயவு வேணும்? சூரியன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது, அவரை வணங்கி தான் மற்ற காரியங்களை செய்யறது அப்படிங்கிறத வச்சுக்கிடுங்க. சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்கார சத்ருஸ்தானத்துக்குரியவர். அப்போ எதையும் வெற்றி கொள்ள வேண்டும், எல்லாத்திலையும் முன்னிற்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தாயார் தந்தையரை வணங்குவதும் முதல் வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது லௌகீகம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் ஆரம்பித்து உங்க ராசியிலிருந்து ஆரம்பித்து உங்க ராசி 2, 3, 4ன்னு போவார். ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தில். அப்போ உங்க ராசி 2ஆம் இடத்திலே போகும்போது சனி பகவானுடன் சேர்ந்து குருவினால் பார்க்க சுக செலவுகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல செலவுகள், சுபமான செலவுகள் உண்டாகும். குருவினுடைய இந்த அனுகிரகத்துடன் சனியின் பார்வை உங்க ராசியின் 8ஆம் இடத்தின் மேலே விழும். அதனால எதிர்பாராத தன வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கேந்திரத்தில் அமர்ந்து கேந்திரஸ்தானமான விருச்சிக ராசியை பார்த்தார். அப்போ தொழிலிலே நிறைய தடைகள், பண விரயங்கள் உண்டாகும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் குருவின் பார்வை அந்த 10ஆம் இடத்தின் மேலே விழுவதனால விரிவாக்கங்கள் அப்படிங்கிற எக்ஸ்பான்ஷன் செலவுகளாக இருக்கும். அப்போ நல்ல நிகழ்வுகள் நிறைய உண்டு. லாபத்திற்கு குறை இருக்காது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். குடும்பத்திலே கலத்திரத்தினுடைய ஆரோக்கியத்திலே குறைபாடுகள் உண்டு. நீங்க கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கரெக்டா இல்லாதனால கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கும், அழுத்தம். அதனால அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க, புரிந்து வைங்க. இது இப்படிதான் நடந்திருக்கு, இதனுடைய காரணம் இதுதான் அப்படி கொஞ்சம் அவங்களோட இறங்கி பேசி கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ராகு உங்களுடைய மனநிலையிலே நிறைய மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே நீங்க கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். அப்பதான் எல்லாம் நடக்கும். அதுவா நடக்கும்னா அதுவா நடக்காது. உச்சப்படக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வார கடைசியில் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்.
பணம், லாபம் போன்றவை வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனால இந்த வாரம் சந்தோஷமாக தான் இருக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. இது இப்படிலாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக சில காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் முத்தாய்ப்பாய் வைத்து கொண்டீர்களானால், ஏன்னா 6ஆம் இடத்திலே புதன் வக்கரகதியிலே இருந்து 5ஆம் இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளே தவறான காரியங்களிலே உங்களுக்கு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் தேதி புத அஷ்டமி அன்று புதன் பகவானுக்குரிய விஷ்ணுவை வழிபடுவது, பெருமாளை வழிபடுறது, நல்ல ஆளுயருக்கு நல்ல துளசி மாலை வாங்கி அவருக்கு சாழ்த்தி, பெருமாளே கோவிந்தா என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் நீக்கிவிடு, என்னை எப்பொழுதும் முன்னும் பின்னும் வளமும் விளமும் மேலும் கீழும் இருந்து அரணாயிருந்து காப்பாற்று அப்படின்னு அரங்கநாதனை வணங்க உங்களுடைய மனநிலையிலும் மாற்றமும் வாழ்க்கையிலே எழுச்சியும் பல தெளிவான முடிவுகளும் எடுக்க முடியும். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழைய போறார் சனி பகவானுடன் சேர்ந்து. இந்த வாரத்தில் குருவின் பார்வை உங்க ராசி மேலே இருக்கு. ராசிநாதன் தான் பார்வையை வைக்கிறார். உங்களுக்கு அந்த பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் இடத்திலிருந்து பார்வை, லாபத்தை நோக்கிய பார்வை இருக்கு. அதனால புதிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். கலத்தத்தின் மூலியமாக சுகமான வாழ்க்கையை கொண்டு வரணும்னு எண்ணங்கள் வரும். அவங்களுக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுங்கிற எண்ணங்கள், தாமதப்பட்டாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள், கூட்டாளியோட கூடிய தொழில்களிலே நல்ல ஒரு ஐடியாஸோடு சேர்ந்த விருத்தியான வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான எண்ண ஓட்டங்கள் முதல்ல இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே பார்வை, பூர்வ புண்ணியஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே பார்வை, பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணங்களை கொடுப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர், தன லாபத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும். சுய தொழில் செய்பவர்கள் இந்த வாரத்தில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிங்கன்னா ரீப்பிங் பெனிஃபிட் டெஃபினட்டாக உண்டு. கொஞ்சம் தான தர்மங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, இந்த கோவில் குளங்கள் எல்லாம் இருக்கும்போது சுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லுவோம், அந்த க்ளீன் பண்ணுற கலத்திர பணிகளில் செய்கிறது கொஞ்சம் நல்லது. அதில் ஹெல்ப் பண்ணுறது, இதனால் வரக்கூடிய வளர்ச்சிகளை நீங்கள் டெஃபினட்டாக கண்கூடாக பார்க்க முடியும். 5ஆம் இடத்திலே வக்கரகதியிலே புதன் இருக்கிறார். அதனால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விடுறது அவமானத்தை கொடுக்கும். ஜாக்கிரதையா இருங்க. தேவையில்லாத வார்த்தை வேண்டாம். வக்கரகதியில் இருப்பவர் 4ஆம் இடத்துக்குள்ள நுழைய 9ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துல வந்துடுவார். சூரியனோட சேர்ந்துப்பார். பக்தி நிறைய மனசுல இருக்கணும். உடல் அசதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதனால பக்தியோட எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தொழில் முறையிலே நல்ல வளர்ச்சி, சம்பள உயர்வு வேணும், கூடுதலா லாபங்கள் வேணும், அடுத்தடுத்த இடத்துல நான் வளரணும் அப்படின்லாம் என்ன இருந்தா இந்த வாரம் அதெல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் டெஃபரண்டா இருக்கு. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்க ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கனாலே மனசுல கவலை கொடுத்து விடும். எந்த விதமான குழப்பங்களும் வரும். கேது இருக்கிறதுனால பண தொடர்பான விஷயத்துல நிறைய சிக்கல்கள் உண்டாகும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும். எப்படி பிரிச்சு பார்த்து லாபத்தை கொண்டு வரணும்னு எண்ணத்தையும் கொண்டு வரணும். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் கொடுக்குற தெய்வம் குதிரையை பிடிச்சி கொட்டோம்லாம் யோசிக்கக்கூடாது. கராராக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வியாபாரம் இந்த வாரம் நல்லா இருக்கும். இல்லைன்னா சிக்கல் கொஞ்சம் உண்டு அப்படிங்கிறது தெரியும். ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று இந்த வாரம் முடியும். மிருகசீஷம் ரோகிணி அப்படின்னு போக முடியும். அப்படி போகும்போது வார கடைசியில் பிரதோஷம் அப்படின்னு இருக்கு. அன்றைய நாளில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுக்குமே காலையிலேயே நீங்க ருத்ர சமகம் அப்படிங்கிற பாடல்களையோ இல்ல சிவனின் பாடல்களையோ ஒலிக்க வைத்து கொண்டே இருங்கள். ஏன்னா சனி உங்க ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ அவருடைய தன்மையினாலே, குருவின் அனுகிரகத்தினாலே வரக்கூடிய நாட்களில எந்த விதமான தகராறு இருந்தாலோ அது தீர்த்து வைக்கிறதுக்கு சிவன் அருளாலே மாய மயக்கங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன்.